இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நற்கருணை வழிபாட்டிற்கு அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றேன். தேவ ஆவியானவர் இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் வட்டாரம், திரு இருதய ஆண்டவர் ஆளுகை செய்கிற மூஞ்சிக்கல் பணித்தலத்தினுடைய முதன்மை திருத்தலமாக விளங்குகிற புனித சலேத் அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனையானது ஒளிபரப்பப்படுகிறது. உலகத்திலேயே அன்னை மரியாள் சலேத் நகரிலே காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை நினைவு கூறுகிற இரண்டாவது திருத்தலமாக இந்த ஆலயம் உயர்ந்து நிற்கிறது. பல்வேறு அன்னையினுடைய பக்தர்களை இந்த பகுதியில் ஈர்க்கப்பட்டு பல்வேறு அருளடையாளங்கள் மூலமாக அன்னை மரியாளுடைய வல்லமைமிக்க பரிந்துரை இந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஒரு பேர் உதவியாக, ஆசிராக விளங்குகிறது. அத்தகைய உன்னதமான திருத்தலத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனையை வழிநடத்துவதற்கு இன்று இறைவன் நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த அன்னையினுடைய வல்லமைமிக்க பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிருள்ள உடனிருப்பும் இன்று நம் இல்லங்களில், நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், விருப்பங்கள் யாவற்றையும் இன்று நிறைவு செய்து நாம் நிறைவான அருளையும் ஆசிரையும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம் மத்தியிலே உயிருள்ள தேவனாய் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து மகிழ்வோம். விண்ணக தூதர்கள் மத்தியிலே, கெருபுகள் சேராபின்கள் மத்தியிலே வாசம் செய்து தூயவர் 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 என்று எல்லா நாவுகளாலும் புகழப்படுகிற ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இப்போது இறங்கி வந்திருக்கிறது. வான தூதர்களோடும் புனிதர்கள் கூட்டத்தோடும் நாமும் இணைந்து இந்த ராஜாதி ராஜாவை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்று அவரை துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய அருளை இந்த நாள் முழுவதும் நம் இல்லங்களில் பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரித்து முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூர்ந்து அவரை உயர்த்துவாயாக என்ற வார்த்தைகளுக்கு இணங்க அவரை உயர்த்துவோம். இன்று அவருடைய தூய பிரசன்னத்தினால் நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களும் நிரப்பப்பட, அவரது மேக ஸ்தம்பத்தின் கீழ் நாம் வழிநடத்தப்பட இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்வோம்.
ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். தூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை மகிழ்வோடு மக்கள் ஆராதிக்கின்றோம். துன்பங்கள் விலகும், கட்டுகள் உடையும் ஆராதனையா. கோட்டைகள் உடையும், வாதைகள் ஒளியும் ஆராதனையா. வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை மகிழ்வோடு மக்கள் ஆராதிக்கின்றோம். துன்பங்கள் விலகும், கட்டுகள் உடையும் ஆராதனையா. கோட்டைகள் உடையும், வாதைகள் ஒளியும் ஆராதனையா. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். நீங்கும், சோர்வுகள் நீங்கும் ஆராதனையா. தீமைகள் அகலும், அன்பு பெருகும் ஆராதனையா. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனர். சங்கிலி அறுந்து, கட்டுகள் உடைந்து விடுதலையானரே. வியாதிகள் நீங்கும், சோர்வுகள் நீங்கும் ஆராதனையா. தீமைகள் அகலும், அன்பு பெருகும் ஆராதனையா. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனர். சங்கிலி அறுந்து, கட்டுகள் உடைந்து விடுதலையானரே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். எசாயா புத்தகம் 66வது அதிகாரம் 12 முதல் 14 முடிய உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கிறோம். ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த செல்வத்தை
ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மடியில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அருள் கரத்தால் நாம் தேற்றப்பட, தாயைப் போல தந்தையைப் போல நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அவரின் பாதுகாப்பில் நம்மை ஒப்படைத்து, அவருடைய உடனிருப்பினால் இந்த உலகத்தின் எல்லா தீமையின் சக்திகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கப்பட, நம்மோடு என்றும் இணைந்து வாழுகிற அவருடைய அருள் கரங்களிலே நம்மையே ஒப்புக் கொடுப்போம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என் உள்ளங்கைகளிலே உன் பெயரை பொறித்து வைத்திருக்கிறேன், உன் சுவர்கள் முழுவதும் என் கண்முன்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை தாயைப் போல தந்தையைப் போல ஆற்றி தேற்றுகிற ஆண்டவருடைய வல்லமை மிகுந்த கரங்களுக்குள் நம்மையே ஒப்பு கொடுத்து ஆறுதல் தருகிற இந்த பாடலை பாடி இறை ஆற்றலை நமக்குள் உணர்ந்து கொள்ள அனைவரும் இணைந்து இந்த பாடலோடு ஆண்டவரை ஆராதித்து மகிழ்வோம்.
நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி நூற்பிரிவு 15. ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று பல்வேறு தேசங்களில் இருந்து இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த உயிருள்ள தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அமெரிக்க தேசத்தில் 20ஆம் நூற்றாண்டில்
பல்வேறு இளைஞர்களுடைய இதயத்தில் ஆன்மீக பற்றுதலை பற்றி எறிய வைத்தவர் போதகர் பில்லி கிரஹாம் என்கிற ஒரு தேவ மனிதர். அவர் தொடக்க நூல் புத்தகம் 1 அதிகாரத்தை விளக்கிச் சொல்லுகிற போது அவர் சொல்லுவார், இந்த உலகத்தை கடவுள் எப்படி படைத்தார் என்றால், மண்ணிலிருந்து மரங்களை உருவாக்கினார், நீர்வாழ் உயிரினங்களை நீரிலிருந்து உண்டாக்கினார். ஆனால் மனிதனையோ தன்னிலிருந்து அவர் உண்டாக்கினார். தன்னுடைய உருவத்தையும் சாயலையும் அவனுக்கு கொடுத்து அவனை உயிருள்ள மனிதனாக மாற்றினார். மண்ணை பிரிந்த மரங்களால் உயிர் வாழ முடியாது. தண்ணீரிலிருந்து பிரிக்கப்பட்ட உயிர்வாழ் உயிரினங்களால் உயிர் வாழ முடியாது. அதேபோல தன்னை படைத்த ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்லுகிற எந்த மனிதனாலும் உயிர் வாழ முடியாது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் சீராக்க புத்தகம் 10வது அதிகாரம் 12, 13 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்வதே மனித இருமாப்பின் தொடக்கம். தங்கள் படைத்தவரை அவர்களுடைய உள்ளம் தேடுவதில்லை, அவர்களை விட்டு பிரிந்து செல்கிறது. அதன் மூலமாக அவர்கள் கேட்டறியா பேரிடர்களை அவர்கள் மீது வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சாலமோன் தன்னுடைய ஞானத்தினால் சீராக் புத்தகத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்லுகிற இதயம் ஆணவமிக்கது என்று புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பதிவு செய்து வைக்கிறார். எந்த மனிதன் அதிகாலையிலிருந்து ஆண்டவரை தேடவில்லையோ, எந்த மனிதனுடைய இதயம் ஆண்டவருக்காக ஏங்கித் தவிக்கவில்லையோ, அது சாத்தானுடைய இருப்பிடமாக மாறி அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அவனிடத்தில் கொண்டு வருகிறது என்று அவர் எழுதி வைக்கின்றார். ஜபத்திற்கும் ஆணவத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்தோனியார்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? ஜெபம் பண்ணாததுக்கும் ஆண்டவரை தேடாததற்கும் ஆணவம் அகங்காரத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் மனிதன் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபையினால். அதிகாலை வேளையிலே உமது பேரன்பும் இரக்கமும் புதுப்பிக்கப்படுகிறது என்று புலம்பல் புத்தகம் 3:21 அதனை குறிப்பிட்டு சொல்லி அவர் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் மனிதன் உயிரோடு வாழுகிறான் என்றால் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய பேரன்பும் புதுப்பிக்கப்படுவதினால். அதையே பவுலடியார் எப்படி சொல்லுவார் என்றால், நாம் இருப்பதும் இயங்குவதும் ஆண்டவருடைய கிருபையினால். நான் இன்று உயிரோடு வாழ்வதும் நான் இன்று செயல்படுவதும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்றால், என்னுடைய சொந்த முயற்சியினால் எதுவும் என்னால் செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியாத காரியத்தை நான் தான் செய்தேன் என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் நினைக்கிறது என்றால் அது அகங்காரம் தானே. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், என்னால் நடக்க முடியுது, என்னால் சாப்பிட முடியுது, என்னால் திட்டமிட முடிகிறது என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. இந்த கிருபையை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல், ஆண்டவரை நினைக்காமல், ஒவ்வொரு தேவைகளுக்கு முன்பாக ஆண்டவரை முன்னிறுத்தாமல் அவனால் செயல்படவே முடியாது. அதனால தான் எனக்கு ஜெபம் செய்ய நேரம் இல்லை, ஆண்டவரை தேட வாய்ப்பில்லை, ஆண்டவருடைய வசனங்களால் என் இதயத்தை நிரப்புவதற்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவன் அகங்காரத்தின் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி நேசிக்கிறதோ அதே போல அந்த பிள்ளையும் தாயை நேசிப்பது இயல்பாக இருக்கிறது. கடவுள் நம்மை நேசிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழிநடத்துகிறார். இது இயல்பான காரியமாக இருந்தாலும் அந்த தாயை தேடுகிற பிள்ளையை போல இன்னைக்கு மனிதர்கள் ஆண்டவரை தேட அவருடைய இதயம் மறுக்கிறது. அகங்காரத்தால் கட்டப்பட்டதினால் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில ஆண்டவருக்காக நேரம் கொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பில்லை. வேலை வேலை என்று ஓடுகிறோம், எதையோ சாதித்தவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கலன்னா, ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா, ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் நம்மை புடை சூழ்ந்து வழிநடத்தவில்லை என்றால் நம்ம இன்னைக்கு உயிரோடவே இருக்க முடியாது.
இன்னென்ன காரியங்களை செய்தேன் என்று பெருமை பாராட்டிக் கொள்ள நாம் இந்த நாவினை யூஸ் பண்ணுவதற்கே, இதனை பயன்படுத்துவதற்கே நமக்கு வாய்ப்பில்லாம போயிரும். இதைத்தான் இந்த தேவ மனிதர் சொல்லுகிறார். கடவுளை பிரிந்து நமக்கு வாழ்வு இல்லை. திராட்சை செடி கொடியோடு இணைந்திருப்பதனால் இந்த உலகத்திற்கு கனி கொடுப்பதாக மாறுகிறது. அதே போல எந்த மனிதன் இந்த உலகத்திற்கு கனி கொடுக்கிற மனிதனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தன்னை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வதில் அவன் ஒவ்வொரு நாளும் சிரத்தை எடுத்து நேரத்தை கொடுத்து அவருடைய பிரசன்னத்தில் தன்னை நிலைநிறுத்தினால் அன்றோ அவனால் இந்த உலகத்திற்கு கனி தரக்கூடிய மனிதனாக மாற முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்தெறியப்படுவர். அவர்கள் இந்த உலகத்தில் வெயிலுக்கும் காற்றுக்கும் இரையாக மாறி அவர்கள் சிறகாக மாறிடுவார்கள். அவங்க தவிடுபொடியாக மாறிடுவாங்க. எப்படி புயல் அடித்த உடனே காய்ந்த சருகுகள் எல்லாம் காற்றிலே அலைக்கழிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறதோ அதே போல மனித வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையும் சோதனைகளும் வருகிற போது அவருடைய உள்ளம் அலைக்கழிக்கப்பட்டு தற்கொலை எண்ணங்களுக்கும் ஓடி போகிற வாழ்க்கைக்கும், ஏண்டா இந்த வாழ்க்கை என்று அவர்கள் நொந்து கொண்டிருக்கிற நிலையையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது தேவனை விட்டு பிரிந்து செல்வதனால் நமக்கு வருகிற ஆபத்துக்கள். அதனால ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், என்னோடு நீ இணைந்திராவிட்டால் இந்த உலகத்துக்கு நீ பலியாக மாறிப்போய் விடுவாய். என்னோடு இணைந்திருந்தால் நீ என்றும் கனி தருகிற மகனாக மகளாக நீ விளங்க முடியும். இதை தாவீது அரசர் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தில் அறிந்து சொல்கிறார். அவருடைய இக்கட்டான சூழ்நிலையில அவர் தன்னுடைய நண்பனை தேடி போகிறார். அந்த நண்பன் யோனத்தான். அவன் சொன்னான், அவனுடைய தொடையில சத்தியம் பண்ணி சொல்றான், உனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நான் உன்னோட இருப்பேன், உன்னுடைய உயிர் நண்பன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சத்தியம் சொன்னவன். சவுல் அவனை கொல்வதற்கு தேடுகிற போது அவன் சொல்றான், டேய் உங்க அப்பா என்னை கொல்றதுக்கு தேடுறாடுறா, எனக்காக உங்க அப்பாட்ட பரிந்து பேசு, என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், எங்க அப்பா ஒரு மூடன்பா, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு, தயவு செய்து நான் உனக்கு இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும், நீ ஓடி போயிரு, அவருடைய கண்ணுக்கு நீ புலப்படாத அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறான். அவருடைய மகள், சவுலுடைய மகள் மீகாள், இவர் தாவீதுனுடைய மனைவிட்டு போய் சொல்றான், உங்க அப்பா என்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, இப்போ அவர் என்னை கொல்ல தேடுறாரு, நான் செத்து போனா நீ மூலி ஆயிருவ, விதவை ஆயிருவ, அதனால எப்படியாவது உங்க அப்பாட்ட பரிந்து பேசி எப்படியாவது என்னை அவருடைய கையிலிருந்து விடுவித்துரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கெஞ்சுறான். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது, அவற்ற இருந்துலாம் நான் பேசி உன்னை தப்பு வைக்க முடியாது, நான் வேணா ஒரு கூடையில உன்னை பத்திரமா யாரும் பார்க்காதபடி இந்த வீரர்கள் வருகிற போது பொய் சொல்லி உன்னை வேணா வீட்டுக்கு வெளியே அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டா. அவரை அபிஷேகம் செய்த குரு அவர்கிட்ட போய் கேட்கிறான், நீங்க தானே என்னை அரசனாக அருள் பொழிவு செய்தீங்க, சாமுவேல் நீங்களாவது என்னை எப்படியாவது சவுலுடைய கரங்களில் இருந்து தப்பு வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கையில போய் விழுறான். ஆனா அவர் சொல்றாரு, என்னையே அவன் கொல்லணும்னு தேடுறான்ப்பா, உனக்கு அபிஷேகம் பண்ணதுனால அவன் என் மேல கோபமா இருக்கிறான், என்னையும் எப்போ கொல்லுவானு எனக்கே தெரியல, நீ எப்படியாவது பிழைச்சு போயிரு, ஓடிரு அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு விலக்கி போடுறான். அப்பந்தான் இவனுக்கு ஒரு ரகசியம் தெரியுது, பாலை வனத்திலே என்னை வழிநடத்திய ஒரு தேவன் உண்டு, அவரே என் ஆயனாக ஆண்டவராக இருந்து என்னை வழிநடத்தியவர், மனிதர்களில் கரங்களில் வீழ்வதை விட ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவது மேலானது, உயர் குடியினர் மீது என் நம்பிக்கை வைப்பதை விட தேவ பிரசன்னத்தில் அடைக்கலத்தை நாடுவது மிகவும் சிறப்பானது என்று சொல்லி திருப்பாடல் 118 5-9 முடிவுள்ள வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்க. கடவுள் நம் சார்பில் இருக்கிற போது மனிதர்கள், அற்ப மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நான் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவேன், அப்போது எந்த உலகம் என்னை உதவாது, இவன் விளங்க மாட்டான், இவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி இல்லாது பொல்லாது சொன்னவங்க, நான் பயன்படாது என்று தூக்கி எறிந்தவங்க,
தூக்கி எறியப்பட்ட கல்லாக இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் அந்த தேவ பிரசன்னத்தில் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மூளைக்கல்லாக மாற்றுவார். இது ஆண்டவரால் நிகழ்ந்தது. நம் கண்களுக்கு வியப்பாயிருக்கிறது. கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்ட கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்தது. நம் கண்களுக்கு வியப்பாயிருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் இன்று நம்மை புறந்தள்ளி இருப்பார்கள், நம்மை விமர்சனம் செய்திருப்பார்கள். நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இன்று நம்மை தெரியவே தெரியாது என்று சொல்லி இருப்பார்கள். கடன் வாங்கிப்பாரு, பணத்தை கேட்டுப்பாரு, உன் நண்பருடைய இயல்பான முகம் தெரியும் என்று நம்முடைய அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீது தன்னுடைய வாழ்வின் ரகசியத்தை அறிந்து கொண்டார். வேற்றிடத்தில் வாழும் 1000 நாட்களிலும் தேவனே உமது பிரசன்னத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. திருப்பாடல் 84 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தேவ பிரசன்னத்திலிருந்து கிடைக்கிற ஆற்றல் நமக்கு வெளிப்படும். தாவீதை போல இதை ஏக்கத்தோடு இன்று தேவ பிரசன்னத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, வேற்றிடத்தில் வாழும் 1000 ஆண்டுகளை விட உமது கோயில் முற்றங்களில் வாழும் ஒரு நாள் மேலானது. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அப்படியே முழந்தால் படியிடுங்க. இதோ ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே உயிருள்ள தேவனாக இருக்கின்றார். அவருடைய வாழ்வு தருகிற வார்த்தைகள் இன்று நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆற்றலினால் இன்று வலிமையும் வல்லமையும் விடுதலையும் சுகத்தையும் நாம் பெற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னத்திற்கு மத்தியிலே நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த வேளையிலே நம் சார்பாக நம் உள்ளங்களில் இருக்கிற வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இதோ ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் இறைமகன் இயேசுவின் வழித்தோன்றலாகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நற்செய்தியின் தூதுவர்களான இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் கொடுத்து மக்களை நற்செய்தியின் விழுமியங்களின்படி வழிநடத்த தேவையான தூய ஆவியின் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிய வேண்டுமென்றே இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து விதமான சவால்களையும், எங்கள் சமூகத்தில் காணப்படும் எதிர்மறையான தீய சக்திகள் அனைத்தையும் எதிர்த்து போராடும் ஆற்றலை நாங்கள் நற்கருணையிலிருந்து பெறவும், நற்கருணையின் வழியாக உமது உடனிருப்பை எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் உணர அருள் தர இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனதுருகும் தெய்வமே எம் இறைவா, பல்வேறு வகையான நோய்களாலும் மனவியாதிகளாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தனிமையில் கைவிடப்பட்ட சூழலில் வாழும் மக்கள் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உமது தழும்புகளால் இவர்களை குணமாக்கி உமது உடன் இருப்பினால் இவர்கள் துயரங்கள் நீங்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே எம் இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய ஒரே நற்கருணையில் பங்கெடுக்கும் ஒரே பங்கு குடும்பமாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் நடுவே காணப்படும் சிறு சிறு பிணக்குகள், பிளவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரே பங்கு சமூகமாக நாங்கள் இணைந்து ஒற்றுமையாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருக்கும் தேவன் மிகவும் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியே
இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள் இவற்றின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்து அதிலே வெற்றி பெறுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகின்றீர். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் வெற்றி உண்டு என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அதனையே பாடி உமக்கு முன்பாக அதனை அறிக்கையிட்டு அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் இணைந்து இந்த பாடலை பாடி ஆராதித்து மகிழ்கிறோம். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் இதோ நம் மத்தியிலே உயிருள்ள தேவனாய் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி முழந்தால் படியிட்டு நம்முடைய உள்ளங்களை அவர் பக்கம் திருப்புவோம். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிற நல்ல ஆயன் இயேசு ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். அவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நன்றி சொல்லி அவரை துதித்து ஆராதித்து மகிழ்வோம். இதோ நன்றி சொல்ல சொல்ல அவருடைய ஆற்றல் நம்மிடம் வந்து சேர்கிறது. இதோ அவருக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொருவரும் எல்லோரும் இணைந்து
ஆண்டவரை ஆராதிப்போம். அவருடைய வல்ல செயல்களுக்காக நன்றி சொல்வோம். நம் இதயத்தில் எழுகிற நன்றி பாக்கலால் அவரை புகழ்ந்து ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வல்லமை இன்று நம்மீது இறங்கி வரட்டும். எங்கள் அன்பே உருவான தாயும் தந்தையுமான இறைவா, இயேசுவே, இறைமகனே, உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சுகத்தையும் அளித்தீரே. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும் என்று கூவி அழைத்த பத்திமேயு குருடனுடைய வார்த்தையை கேட்டு அவர் அருகில் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு இழந்து போன அந்த பார்வையை மீண்டும் தந்தீரே. அப்பா, இந்த நாளிலே இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று கூவி அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும், ஒவ்வொரு இறை மக்கள் மத்தியிலும் நீர் அருகில் நின்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்கள் எண்ணத்தில் அவர்கள் கேட்டு செபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இன்று பதில் தருவீராக. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். அவர்கள் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளே யாரை சந்திக்க வேண்டும் என்று இன்று அவர்களுக்கு கற்றுத்தருவீராக. யாரிடத்தில் தஞ்சம் புக வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உமது வார்த்தையின் வல்லமையால் உயிர் பெற்றெழுந்த சிறுவனைப் போல, சிறுமியைப் போல, இதோ ஆண்டவரே, உமது பலமிக்க வார்த்தையினால் இறந்து போய் கொண்டிருக்கிற அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் புதிதாக மாற்றப்படுவதாக. உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அது எழுந்து நின்றது என்று எசேக்கியேல் புத்தகம் 37 நாங்கள் வாசிக்கிறோம். உமது வார்த்தை வசனங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த நேரத்திலே முடக்கப்பட்ட கால்கள், இடுப்பு வலிகள், மனதில் இருக்கிற காயங்கள், உடலில் வேதனைகளை கொண்டு வருகிற அற்ப காரியங்கள் அனைத்திலும் இருந்து ஆண்டவரே இன்று விடுதலை தருவீராக. உமது வார்த்தை வல்லமையாய் அவருடைய நாடி நரம்புகளுக்குள் நுழைந்து உயிர் தருகிற ஆற்றலால் அது மாறி மீண்டுமாக புத்துயிர் பெறும்படியாக அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, விதவையின் கண்ணீரை கண்டு அவருடைய வேண்டுதல்களை கேட்ட தெய்வமே, இன்று யாருமற்ற நிலையிலே, அனாதைகளாக கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே என்னை யாரும் கவனிக்க இல்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த மகனுடைய இதயத்திலே நீர் இன்று வாக்குத்தத்தம் தருவீராக. இதோ நான் உன் கரம் பிடித்து வழிநடத்துகிறேன், கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, வீறுகொள், துணிந்து நில் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. அவருடைய இக்கட்டான சூழ்நிலையிலே உதவி வருகிற உம்முடைய கரத்தை அவர்கள் பற்றி பிடிப்பார்களாக. இந்த உலகத்தில் எல்லோரும் உங்களை விட்டு ஓடி போகலாம், ஆனால் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை இன்று கரம் தூக்கி விடுவீராக. மருத்துவமனைகளிலே தீராத வியாதிகளினால், கேன்சர் கட்டிகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இன்று உமது திரு காயங்கள் திறக்கப்படட்டும். உமது காயங்களால் நாங்கள் குணமடைகிறோம், உமது திரு இரத்தத்தால் நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். அந்த திரு இரத்தத்தினால், திரு இருதயத்தில் வழிந்தோடுகிற திரு காயங்கள் மூலமாக அவருடைய காயங்கள் அனைத்தும் கட்டப்படுவதாக, அவருடைய நோய்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக. கேன்சர் கட்டிகள் இன்று மறைந்து போகட்டும், மார்பு பகுதியில் இருக்கிற எல்லா காயங்களும் இன்று மறைந்து போகட்டும். அவருடைய உடல் உறுப்புகளில் இருக்கிற எல்லா விதமான அசதிகளையும் சோர்வுகளையும் கொண்டு வருகிற, தலைவலிகளை கொண்டு வருகிற, உடல் வியாதிகளை கொண்டு வருகிற அத்துணை நோய்க்கிருமிகளையும் உமது திரு இரத்தம் இன்று கடிந்து அப்புறப்படுத்துவதாக. உமது நாமத்தில் வல்லமை உண்டு. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நாங்கள் மீட்பு பெறுமாறு சொல்லப்பட்ட மேன்மையான நாமம் இயேசு என்ற நாமம். இந்த நாமத்தினால் இதோ கைவிடப்பட்ட சூழலில் இருந்த இந்த குருடன், இந்த காயமுற்ற மனிதன், இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் எழுந்து நடந்தான் என்று திருத்துதர் பணிகளில் நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியே இந்த நாளிலும் உமது நாமத்தை சொல்லி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இன்று இறை ஆசி நிறைவாய் இறங்குவதாக. அவருடைய வல்லமை மிக்க காயங்கள் திறக்கப்பட்டதால் அவருடைய வாழ்வு மீண்டுமாக கட்டியெழுப்பப்படுவதாக. இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கிற போதெல்லாம் விண்ணகம் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த உயர்வான உன்னதமான நாமத்தை இப்போது சொல்லி ஜெபிக்கிற, துதிக்கிற அத்துணை மக்களுக்கும் இன்று விடுதலையும் சுகத்தையும் அமைதியும் இன்று நீர் தருவீராக. உமது மேலான இரக்கம் இன்று எங்களுக்காக அளவின்றி ஊற்றப்படுவதற்காக நன்றி. உமது திருக்குமாரன் எங்களுக்காக செய்த பாடுகளின் பயனால் விண்ணகத்தின் ஆசிரியரை நாங்கள் நிறைவாய் பெறுகிறோம் என்று விசுவசிக்கிறோம். அதன்படியே இயேசு ஆண்டவரே, இன்று
வீதிகளிலே, நாசரேத்தூர் பகுதிகளிலே, கலிலேயா பகுதிகளிலே நீர் செய்த அற்புத அடையாளங்கள் இன்று எங்கள் வீடுகளிலும் எங்கள் வீதிகளிலும் இதோ மாதா தொலைக்காட்சியிலே நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அது கிடைக்கும்படியாக இன்று உமது ஆற்றல் வெளிப்படுவதாக, உமது வல்லமை வெளிப்படுவதாக. தூய ஆவியானவரே, எங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுகிறவரே, எங்கள் உள்ளங்களில் இருக்கிற வார்த்தைகளை எல்லாம், சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம், உணர்வுகளை எல்லாம் இதோ தேவ ஆவியானவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க நீர்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். இதோ ஆண்டவர் இயேசுதாமே அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இன்று எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அதே ஆண்டவர் தருகிற அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எங்கள் பகுதிகளிலே கிடைக்கும்படியாக இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு உமது பாதத்தில் சமர்ப்பித்த அனைத்து மக்களுக்கும் நீர் விடுதலை கொடுத்தீர். உம்மை தொட்ட யாவருக்கும் சுகம் கிடைத்தது. அதே போல கிறிஸ்துவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் கால் ஊனமுற்றவர்களை, மதிமயங்கியோரை, பேய் பிடித்தவர்களை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவரும் அவர்களை தொட்டார். அப்போது அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியே உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்த அனைத்து குருடர்கள், பார்வையற்றவர்கள், முடக்குவாதமுற்றவர்கள், நோயினாலும் பிசாசின் தந்திர மந்திர கட்டுகளாலும் கட்டுப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் இன்று உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அவர்களை தொடுவீராக. உடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தை கட்டளையிட்டு இன்று அவர்கள் உமது விடுதலையின் மகிழ்ச்சியின் அடையாளமாக அவர்கள் விளங்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தின் வேண்டல்களை ஆண்டவரிடத்தில் எழுப்புவோம். இதோ ஆண்டவர் நம் குரலை கேட்கிறவர். எகிப்தினுடைய கண்ணீரின் குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் நம்முடைய குரல்களுக்கும் செவி கொடுப்பார். ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர் இன்று நமக்கும் பதில் கொடுப்பார். அன்னாவின் கண்ணீருக்கு பதில் கொடுத்து அவரை ஆசீர்வதித்த தேவன் தாமே இன்று நம்முடைய கண்களில் இருந்து வடிகிற அனைத்து கண்ணீரின் வேண்டல்களுக்கும் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் வைத்து தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.